ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம புதுசாக கட்டின வீட்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான விண்டோஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 டைப் ஆஃப் விண்டோஸ் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு UPVC விண்டோ, இன்னொன்று வந்துட்டு வுடன் விண்டோ. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களாலையும் வந்துட்டு இதை கன்க்ளூட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் விண்டோஸை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு UPVC விண்டோ, ரெண்டாவது வந்துட்டு வுடன் விண்டோ. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்தட்டிக் வியூ. நம்ம ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஸோ அதுபடி வந்துட்டு UPVC விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் லுக் தான் கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் UPVC விண்டோவை வந்துட்டு ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் அதோட கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இதே வுடன் விண்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து நேச்சுரல் லுக் கொடுக்கும். தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதோட வினீர், அதுக்கப்புறம் அதோட வாலுக்கு ஏற்றப்பல அதோட பெயிண்ட் கலர்ஸை வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்னென்னா, ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டாவதாக என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து அந்த மெட்டீரியல் வந்துட்டு வெயிலுக்கும் மழைக்கும் தாங்குதா அப்படிங்கிறத தான் பார்ப்போம். ஸோ அதே தாங்க இங்கேயும் பார்க்க போகிறோம், வெதர். ஸோ UPVC விண்டோ வந்துட்டு சம்மர் டைம்ஸில் வந்துட்டு எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த வித கிராக்ஸோ இல்லை டேமேஜோ உங்களுக்கு ஆகாது. பட் ஆனால் வுடன் விண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மர் டைமில் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு கிராக் வந்துட்டு டெவலப் ஆகும். இதே வந்துட்டு UPVC விண்டோ ரெய்னி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால் உங்களுக்கு பூஞ்சை இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் வராது. பட் ஆனால் இதே வுடன் விண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு உங்கள் விண்டோவோட ஃப்ரேம்ஸை வந்துட்டு டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி தெர்மல் இன்சுலேஷன். UPVC விண்டோவை பொறுத்த மட்டிலும் அது வந்து புவர் ஹீட் கண்டக்டர், ஹீட்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ அதனால் வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரூமில் ஏசி போட்டிருந்தீங்க, அங்கே வந்துட்டு UPVC விண்டோ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதனால வந்துட்டு உங்களுக்கு ஏசியோட ஒர்க் வந்துட்டு கம்மியாகும். ப்ளஸ் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும். வுடன் விண்டோ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதுவும் தெர்மல் இன்சுலேஷன் தான், ஆனால் கம்பேர் வித் UPVC வந்துட்டு வுடன் வந்துட்டு கம்மியாக தான் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி ஃபயர் ரெசிஸ்டன்ட். UPVC விண்டோ வந்துட்டு அதோட பேசிக்லேயே வந்துட்டு ஃபயரை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிடும். பட் இதுவே வுடன் விண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஃபயரை வந்து கேட்ச் பண்ணும். ஸோ இது வந்துட்டு சேஃப் கிடையாது. பட் உங்களுக்கு வுடன் விண்டோலேயே வந்துட்டு ஃபயர் ரெசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு 60 மினிட், 90 மினிட், 120 மினிட் அப்படின்ட்டு ஃபயர் ரேட்டட் ஃப்ரேம்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. UPVC விண்டோவோட டியூரபிலிட்டி வந்துட்டு வெரி ஹை. ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கரும் கூட. வுடன் விண்டோவோட டியூரபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி சவுண்ட் ப்ரூஃப். UPVC விண்டோவோட சவுண்ட் ப்ரூஃப் கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப ஹை. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரூமுக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு குவைட்டான என்விரான்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். வுடன் விண்டோவோட சவுண்ட் ப்ரூஃப் கெப்பாசிட்டி UPVC விண்டோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். 7th நம்ம கம்பேர் பண்ண போகிற கேட்டகரி வெயிட்டு. UPVC விண்டோவோட வெயிட் வந்துட்டு வெரி லோ. ஸோ அதனால் இதோட இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வுடன் விண்டோவோட வெயிட் வந்துட்டு ரொம்ப ஹெவி. 8th நம்ம பார்க்க போகிற கேட்டகரி செக்யூரிட்டி. UPVC விண்டோவை பொறுத்த மட்டிலும் அதோட வெயிட் வந்துட்டு ரொம்ப கம்மின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி. ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 12 ஸ்க்ரூ வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை கலட்டுறதும் ரொம்ப ஈஸியானது. அதனால தான் இதை வந்துட்டு அவுட்ரு வால்லையோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரோட விண்டோஸ்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. வுடன் விண்டோ வந்து நம்ம லிண்டல் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஸோ அதோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் 10th நம்ம பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ். UPVC விண்டோவை பொறுத்த மட்டிலும் அதோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். நம்ம ரெகுலராக அதை வந்துட்டு க்ளீன் பண்ணாலே போதும். அது வந்துட்டு லைஃப் லாங்காக அது பாட்டுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். பட் வுடன் விண்டோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எவ்ரி 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்துட்டு வினேராக வந்துட்டு பெயிண்ட் ஃபினிஷ் வந்துட்டு கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து புதுசாகவே நம்மளால் வச்சுருக்க முடியும். 11th நம்ம பார்க்க போகிற கேட்டகரி லைஃப். இந்த 2 மெட்டீரியலோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம். UPVC விண்டோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு 20 to 25 இயர்ஸ் தான் அதோட லைஃப் வந்துட்டு இருக்கும். பட் இதுவே வந்துட்டு வுடன் விண்டோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோர் தென் 30 இயர்ஸ் இருக்கும். ஈவன் தோ நம்ம வந்துட்டு ரெகுலராக அதை வந்துட்டு மெயின்டைன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது அதை விட அதிகமான இயர்ஸ் வந்துட்டு இருக்கும். கடைசி நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ஆப்வியஸ்லி காஸ்ட் தாங்க. UPVC விண்டோ வந்து
உடன் விண்டோ விட 30% வந்து காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். உடன் விண்டோ காஸ்ட் அதிகம். ஈவன் மோர் உடன் விண்டோவை வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான வுட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல அதோட காஸ்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ண இந்த 12 கேட்டகரியிலேருந்து நீங்கள் இப்போது உடன் விண்டோ வாங்கலாமா இல்லை UPVC விண்டோ வாங்கலாமா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கம்பேர் பண்ணதை நான் ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.